ஹீரோ பிரதீப் வந்து ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு தான் ஓப்பனிங்ல வந்து காமிச்சிங்க. ஸ்கூல்ல வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், 96% எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. பட் ஒரு பொண்ணு வந்து நீ ரொம்ப படிப்ஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றா. சோ அதனால காலேஜ்ல வந்து ஒரு பேட் பாய் மாதிரி ஒரு இமேஜ்ல ஃபார்ம் ஆறாரு. சோ இதுதான் பிரதீப்போட கேரக்டரிஸ்டிக். இப்படி இருக்கும்போது பிரதீப் ஏன் வீட்டுல அவங்க அம்மா அப்பாவை அப்படி போட்டு ஏமாத்தணும்? ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கலாம், வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். சும்மா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் உட்காந்துட்டு மாசம் ஆனா போய் சம்பளத்தை அங்க மற்ற பசங்கள்ட்ட எல்லாம் வாங்கி சம்பளம்னு ஒண்ணு கொடுத்துட்டு திரும்ப அந்த சம்பளத்தை வீட்டுல இருந்தே வாங்கிட்டு போய் பசங்களுக்கு ரிட்டர்ன் பண்றது, இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டரை நீங்க ஸ்டார்டிங்ல காமிக்கல. எதுக்கு அந்த கேரக்டர் அவ்வளவு அப்படி ஒரு ஏமாத்துற வேலையா நீங்க மாத்துறீங்க? அதுவும் இல்லாம ஒரு 10 லட்சமே ஒரு பெரிய அமௌண்ட்டை போய் வீட்டுல ஏமாத்தி போய் கேட்கறத வந்து வச்சிருக்கீங்க. இந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு நேர்லைன்ல இல்லாம ஏன் மாறி மாறி இருக்கு? அவனோட ஒரே குறைகோல் வந்து பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பசங்களை வந்து விரும்ப மாட்டாங்க, சோ அதனால நான் வந்து மாறுறேன். அப்படி மாறுற ஒருத்தன் வந்து மிச்ச சைட்ல எல்லாம் மாறணுமா? தேவையில்லையே.